செத்த குழவை போடுங்கம்மா. போதும்மா. பாடு பாடு. காப்பி ரேட் என்ன பாடு பாடு ஏதாவது பாட்டு. அதான் நீ சொல்ற மாதிரி அந்த நிலம் வந்து இங்க நம்ம உச்சி கிட்ட வரும்போது தான் மீன் இந்த சைடு இறங்கும். அது என்ன ஒரு கணக்கு? அது நாயே நாயே அது இயற்கையா? ஒரு முக்கியமான விஷயம் கேட்டுட்டு இருக்கேன். முக்கியமான விஷயம் கேட்டுட்டு இருக்கேன். ஆமாண்டா, இந்த தட்டெல்லாம் எடுக்கிறா. அது எதனால அது அந்த நிலா மேல வரும்போது தான் மீன் வரதுல கிரீஷ் டப்பாவை எப்படி உடைச்ச? அவங்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்க. வாங்கிட்டு அதை கம்முன்று இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் கேசர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரோட வந்து மண்ணுல மாட்டிட்டு இருக்கு. அது அதோட முள் இருக்கு பாத்தீங்களா? அந்த முள்ளு வந்து நான் இன்னும் கரெக்டா காமிக்கிறேன். அந்த முள்ளு பட்டதுன்னா அவ்வளோ பாய்சன். இது என்னன்னா ஒரு பல மணி நேரங்கள் வரைக்கும் கூட வந்து உயிரோடு இருக்கும். ஆனா நமக்கு இப்ப மனசு கேட்கல. அதனால அவனை வந்து உள்ள தண்ணி உள்ள தள்ளி விட்டுருவோம். எங்க வரான்? மறுபடியும் மண்ணுக்கு தான் வரான். விஷல கக்காதல இது. விஷத்தை கக்கலடா அது. அது ஏதோ ஏதோ பண்ணிக்குது. இந்த முள்ளு பகுதி இருக்கு பாருங்க, அதுதான் விஷம். இத பாருங்க, அந்த தண்ணி வெளில தள்ளுது. இந்த முள்ளு வழியா விஷம் பட்டுதுன்னா அவ்வளோ ஒரு ஆபத்து. மண்ணுல புதையுது பாருங்க. இது மேல கால் வச்சு நம்ம குத்திக்கிட்டோம்னா பாய்சன். ஸோ அதனால இதுகிட்ட வந்து வெரி கேர்ஃபுல்லா இருக்கணும். அது என்ன மீனுன்னே தெரியல. இதுடா கிமு காலத்துல கண்டுபிடிச்ச சிப்பி. அதை எடுத்துக்கூடாத. எத்துக்குண்ணே அடிப்பண்டா உன்னை. கையில எடுத்து சொல்லு. கையில பிடிக்காது. கச்சிரு வலிச்சுட்டு வந்துருங்க. அப்படி வலிச்சுருவாங்களா அப்படி வெளியே தூக்கலாம் அவளை. ஆப்பிரிக்கன் நண்டு. பாசி பிடிச்சிருக்கடா. ஆனா ஒண்ணு கட்டிட்டு வரான். அந்த மண்ணில இருந்து கிளம்பி வெட்டுகிறாரு. பச்சை நண்டு இது சாப்பிடுத்தாதா? இல்ல, அது மேல பாசி ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் ஏரி நண்டு.
ஏய் ஆத்து நண்டு சொல்லுவாங்க இதை. கடல்ல இந்த பாரு முட்டை இருக்குடா, லேடிடா, விட்டுருவோம். எங்க இருக்கு முட்டை? இதோட இதாண்டா முட்டை, அதான் முட்டை. விட்டுறா விட்டுறா. காலையில் 5 மணி ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் ரெடி ஆகி இப்போ வந்து மீன் நம்ம அந்த வலை போடுறதுக்காக போயிட்டுருக்கோம். அன்வர் வந்து ஆஸ் யூஷுவல் போட்டை பிடிச்சிட்டு கூட்டு போயிட்டுருக்காரு. குட்டி புலி வந்து அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஜானி வந்து அவுட்டு. தூக்கமா? கேமராமேனே இல்லை, இப்போ நான் தான் கேமராமேன். ஸோ அதனால் இப்போ மீன் பிடிக்கிறது எப்படி அப்படின்றத வந்து பார்ப்போம். காலில் மாட்டிக்கிட்டு அவங்க இழுத்துட்டு போட்டோம். ஏய் லைட்டை மறைக்காத, உட்காரு. மீன் பாரு, எங்க பாரு, விழுந்துட்டு இருக்கு. லைஃப் ஆஃப் பையா போட்ல இருந்து தண்ணியில இருந்து போட்ல எகிரி குதிக்கிறான் அவன். மீன் பாம்பு மீன். என்னடா அது? அதான்டா நாங்க பார்த்தோம். கோலாவா அது? டார்ச் வச்சுனா இருக்குன்னு இருக்கும். அங்க பாருங்க. டார்ச் என்ன? அது ஒண்ணும் அதுல புட்டா. புட்டாப்ல. இரு அது ஊசி குத்த போதுனா. எப்ப நான் கையில புடிச்சங்க. கோலா மீன் என் கையால பிடிச்ச மீன். அதை எடுத்தியா பிடிக்கும் போது? பா நான் ஷார்ப் பண்றேன். இத வச்சு தான் வந்து ஊசி கட்டி தயார் பண்ணுவாங்க. ஏய் எச்சே போட்டுலாமா? அது பாட்டு போட்டு சாப்பிடலாம் அத. ஏய் நம்ம இப்போ இதுல வந்துறோம். பேலன்ஸ் சாயில். பேலன்ஸ் சாயில் வந்து பச்சையா தின்னு.
ஆயிடுச்சுண்ணா. இல்லடா போய் பேக்கிங் மாட்டிட்டு வந்துட்டா மறுபடியும். என்னடா அது அங்க எடுக்க சொல்ல எகிரி குதிக்கட்டா, இங்க எப்பறம் எகிரி குதிக்கும். இப்போ நீ போட்டு போகும்ல, போட்டு போகும்போது மோட்டார் சவுண்டுக்கு எவ்வளவு எகிரும் பார். அது பாரு, அது உயிரோடு தான் இருக்குது. இது வேணுமாடா, விட்டுறலாம்ல. அந்த மீட்டிங் வாரி வச்சுக்கலாம் உள்ள. மாடு முடியாதுண்ணா, ஆ, தலையை பிடி. இப்படியா? மீன் பிடிச்சிட்டு இவ்வளவு நேரம் தண்ணி இல்லாமையும் இருக்குது அது. ஏய், அதெல்லாம் சாப்பிடுவாங்கடா. அந்த மீன்லாம் சாப்பிடுவாங்கடா, எல்லாரும் சாப்பிடுவாங்கடா. கழகம் தானே இது? மடவை. ஸோ இன்னும் பெருசாக அந்த அளவுக்கு கூட நம்ம தூங்கலை. தம்பியோட போயிட்டு இவ்வளோ மீன், எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாக எடுக்க வருது. நாங்கள் பார்த்த வரைக்கும் இது பாறைலாம் மாட்டுச்சு இல்லடா? ஆமாம், பாறை ஒரு மீன் இருக்கு. ஸோ அது யாருக்கு அப்படின்றத அந்த போட்டி நிர்ணயிச்சுக்கிட்டோம். யார் அதிகமான நண்டு பிடிச்சாங்களோ அது அவங்களுக்கு. ஸோ ஒரு வழியா எல்லா மீன்லாம் பிடிச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அன்வரும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து பழவேற்காடு மார்க்கெட் போயிட்டு அங்கேருந்து எல்லாம் என்னெல்லாம் பண்ண முடியுமா பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறோம். ஸோ திஸ் இஸ் கைஸ் ஃபன் வித் ராஸ்கல்ஸ். மார்க்கெட்டுக்கும் வந்தாச்சு. இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏலம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம பிடிச்ச மீன் ஒருத்தர்கிட்ட கொடுத்தாச்சு. ஸோ இப்போ அவங்க வந்து அதை ஏலத்துக்கு கொடுப்பாங்க. கொஞ்சம் ஹரிபரியாக இருக்கும், சவுண்டு அந்த அளவுக்கு கேட்காது. நான் அது வந்து வாய்ஸ் ஓவர், அது உள்ளே போயிட்டு வர்றது வரைக்கும் நான் காமிச்சிடறேன். அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவரில் கிளியராக நம்ம போட்டுருவோம். சரிங்களா, வாங்க போகலாம். இந்த இடத்துல இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏலம் எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்றத வந்து நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டியில் ஆரம்பித்து இந்த என்டையர் சர்க்கிள் வரைக்குமே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து வழக்காரங்க. அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டில் போய் மீனை பிடிச்சிட்டு வரவங்களுக்கு வந்து வழக்காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து உதவித்தொகை மாதிரி, அது ரிட்டர்ன் கொடுக்க வேண்டிய காசு தான். ஆனால் ஒரு மீனவர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்க கடனாக வாங்கினா வட்டி கட்டுற மாதிரி வரும்ல, அது வட்டி இல்லாமல் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காசை வந்து வட்டி இல்லாமல் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி ஹெல்ப் பண்ணுற காரணத்தினால அவங்க அந்த போட் ஃபிஷர்மேன் வந்து அவங்க பிடிச்சிட்டு வர மீனை இவங்க கிட்ட கொடுத்து தான் அந்த ஏலத்தில் விற்பாங்க. அப்படி ஏலத்தில் விற்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய ஒரு பர்சன்டேஜ் வந்து இவங்களுக்கு வந்து சேரும். ஸோ அந்த மீனவர்களுக்கு ஒரு உதவியும் ஆயிடுச்சு, அவங்க கொண்டு வந்த மீன் வந்து வித்த மாதிரியும் ஆயிடுச்சு. இவர்கிட்ட தான் வந்து நம்ம மீனையும் கொடுத்துருந்தோம். இவர் பேர் வந்து சலிமண்ணன். இவர் வந்து நான் அதாவது அங்கே மீன் பிஸ்னஸ் ஆரம்பித்த காலத்திலேருந்தே எனக்கு வந்து இவர்கிட்ட தான் வந்து கொடுத்து பண்ணுவேன். இவர் ராசியானவரும் சரி, அண்ட் அந்த ஏரியாவில் கொஞ்சம் மிகப்பெரிய ஆளும் சலீம். பின்னாடி அவரோட நம்பர் கூட இருக்குது. பழவேற்காடு யாராவது போகிறீங்கன்னா இவர்கிட்ட மீன் வாங்கினீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக பக்காவாக இருக்கும். எல்லாருக்கிட்டையுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் இவர் கொஞ்சம் பாசத்தோடையும் விலை வந்து கம்மியாகவும் நமக்கு வந்து நிச்சயமாக கொடுப்பாரு. ஸோ இதுதான் வந்து பழவேற்காடோட என்டையர் மார்க்கெட். அண்ட் இந்த மீன் வகைகள் என்னென்ன மீன் வகைகள் அப்படின்றது வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க தெளிவாகவும் சொல்லுவாங்க.
நீங்கள் மற்ற மார்க்கெட்டில் வாங்குற மீனுக்கும் பழவேற்காடு மீனுக்கும் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பிடிக்கிற மீன்கள் எல்லாமே ஒரு நாளில் பிடிச்சு கொண்டு வந்து இங்கே கொடுக்கறது. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் காசிமேடு அந்த மாதிரிலாம் போனாலுமே அங்கேயே நல்லா இருக்கும் மீன். ஆனால் அங்கேருந்து வர மீன்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து லான்ச் போட் அப்படின்ற ஒரு போட்டில் தான் உள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் அதை பதப்படுத்தி பக்குவமாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் இங்கே கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அங்கே வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்றத வந்து நான் என்னுடைய பர்சனல் ஒரு கமெண்ட்டாக நான் வந்து இதை சொல்லிக்கிறேன். இப்போ இந்த சைடு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வஞ்சர மீன்லாம் நம்ம ஏரியாவில் 900 ரூபா 1000 ரூபா வரும். அன்னைக்கு நாங்கள் கேட்கும்போது 470 ரூபா கிலோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியே நீங்களும் வந்து பழவேற்காட்டில் இந்த ஐலாண்ட் பீச்சில் வந்து தனியாக போயிட்டு உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த மெயினாக வந்து இந்த கான்செப்டே எடுத்துகிட்டு வந்தது. அண்ட் இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு விலாகும். அண்ட் இதில் வந்து அன்வருக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஓகே சொன்னதுனால மட்டுமே தான் இது சாத்தியமாச்சு. ஏன்னா யூஸ்வலாக வந்து எல்லாருமே அங்கே நீங்கள் போட்டுன்னு போனீங்கனாலே 2 பேரோ 3 பேரோ மினிமம் 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபா கேட்பாங்க. ஆனால் அன்வர் வந்து இந்த ட்ரிப்பு நான் உங்களுக்கு தரேன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த காரணம், ப்ளஸ் அவருக்குமே இது வந்து நம்ம சைட்லேருந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்காக இந்த ஒரு செஷனை வந்து ஒதுக்கியிருக்கேன். உங்களுக்கு இதே மாதிரி வேணும், இதே மாதிரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி அன்வருக்கு கால் பண்ணிங்கன்னா அவர் ஃபுல் டீட்டெயில் கொடுப்பாரு. அண்ட் நம்ம சேனலுக்காக பர் ஹெட்டுக்கு அவர் 1000 ரூபாய் மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறாரு. மேற்கொண்டு உங்களுக்கு இன்னும் சர்வீஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் அதை டைரெக்டாக மிஸ்டர் அன்வருக்கே கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஆல்ரெடி நேற்று நம்ம ஆரம்பித்த இடத்துலையே வந்து ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து தான் போட்டில் ஏறி போனது. அண்ட் நம்ம நண்பர்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. அண்டு நம்ம நினச்சதை விடவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு இங்கே நடக்கிற அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்குன்னு இப்போ நம்புகிறேன். இன்னும் தூங்கலை. ஸோ கண்ணெல்லாம் ரொம்ப ரெட்டாக இருக்குது. அண்ட் இதை சாத்தியமாக்கின நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையான கமெண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை போடுங்க. அடுத்த வீடியோவில் அதை நம்ம கரெக்ட் பண்ணிப்போம். அண்ட் அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, திஸ் இஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சுரேஷ் கார்த்திக். ஃபன் வித் ராஸ்கல்ஸ். ஒரு ராஸ்கல் தூங்கிட்டு இருக்கான். ஆனால் அப்படியே எல்லாம் பாய் சொல்கிறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேங்க. டன் டன் டன்.